இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 9:30 பவர் கட் ஆகிட்டு ஏரியாவில் ஒரு இடத்துலையும் கரண்ட் இல்லை. நம்மளோட வீட்டை மட்டும் பாருங்க லைட் எரியுது. எத்தனை லைட் எரியுது பாருங்க. அதில் எரியுது, அங்கே எரியுது பாருங்க, மொத்தத்தில் எரியுது. ஹாய், வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இலங்கை நாட்டின் சூழ்நிலையும் அப்படி போய்கொண்டிருக்குது. நானே இன்றைக்கு கோட்டுக்கு மேலே ஏறி நிற்கிறேன்டா. எங்கட வீட்டு இருக்கிற சோலார் பேனலால் நான் எவ்வளோ நன்மை அடைகிறேன்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களை காட்ட போகிறேன். எவ்வளவு செலவு குறைவாக சோலார் பேனல் பூட்டி பயன்பெறலாமோ அவ்வளவுக்கு செலவை குறைச்சி நான் சோலார் பேனல் பூட்டிக்கிறேன். அதை எப்படி பூட்டிக்கிறேன்றதை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க, நான் 2 சோலார் பேனல் பூட்டியிருக்கிறேன். இது 340 வாட்ஸ் பேனல், சிங்கப்பூர் பேனல். 340 வாட்ஸ் பேனல் ஒன்று போட்டிருக்கிறேன். இங்கால பக்கத்தில் பூட்டி இருக்கிறது 100 வாட்ஸ் பேனல். 2 தான் போட்டிருக்கிறேன். மொத்தமாக 440 வாட்ஸ் பேனல் பூட்டியிருக்கிறேன். அங்கே சார்ஜர் கண்ட்ரோலரோட கிச்சனுக்காக பூட்டியிருக்கிறோம். இதான் சார்ஜர் கண்ட்ரோலர். இதில் சோலார் லைன் வர வயரை இதெல்லாம் இன்புட் பண்ணணும். இது பேட்டரிக்கு போகிற லைன், இது அவுட்புட் லைன். நாங்கள் இப்போ பேட்டரி லைன்லேருந்து பேட்டரி இங்கே பூட்டியிருக்கிறோம். இது 45 AH பேட்டரி உண்டு. மற்ற ஜூபிஎஸ் பேட்டரி உண்டு போட்டுக்கிறோம். கார் பேட்டரியும் ஜூபிஎஸ் பேட்டரியும் நாங்கள் தொடர் இணைப்பு இணைக்காமல் சமாந்தர இணைப்பு இணைச்சிருக்கிறோம். இப்போ பேட்டரியின் வோல்டேஜ் 13.6 காட்டிக்கொண்டிருக்குது. 6 காட்டிக்கொண்டிருக்குது. என்னென்ன லைன் கொடுத்துருக்குறோம்டா, வீட்டுண்ட கிச்சன் லைனும், கிச்சனில் ஹீட்டர் பாவிக்கிறது, மற்றது மோட்டர் லைனையும் பிரிம்பா எடுத்துட்டு மற்ற லைனுக்கு எல்லாத்துக்கும் ஜூபிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஃபேன் எல்லாத்துக்கும். இப்போ நாங்கள் இப்போ கரண்ட் நின்றுச்சுன்னா லைட் நிற்காது பாருங்க. இப்போ நான் இப்போ பவரை ஆஃப் பண்ணுறேன், கிச்சன் லைட் ஆஃப் ஆகாது பாருங்க. கிச்சன் லைட் பற்றி கொண்டு இருக்குது பாருங்க. திருப்பி கரண்ட் வந்தோடனே லைன் வந்தோடனே ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸும் வராது பாருங்க. இதில் மேலே பூட்டிக்கிற லைட்டை நான் மெயின் ஜூஸை நிப்பாட்டுறேன், லைட் நிற்காது பாருங்க. இப்போ என்னென்னா சோலார் லைன் பேட்டரிக்கு வந்து பேட்டரியிலேருந்து ஜூபிஎஸ்ஸால் நாங்கள் வீட்டு லைனு கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ மெயின் ஜூஸ் ஆஃப் பண்ணோன்னே பாருங்க, கரண்ட் கட் ஆகிடல. பவர் கட் டைமும் லைட் ஒன்றும் ஆஃப் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். வீட்டு லைட் எல்லாம் வேலை செய்யும், ஃபேனும் வேலை செய்யும். இப்போ நாங்கள் மெயின் ஜூஸ் ஆஃப் பண்ண போகிறோம். மெயின் ஜூஸ் ஆஃப் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்க. சீலிங் ஃபேன் என்ன வேகமாக சுற்றுதுண்டு. இந்த லைட்டும் ஜூபிஎஸ் எல்லாம் வேலை செஞ்சுருக்கு. சீலிங் ஃபேன் பாருங்க, ஃபுல் ஸ்பீடில் என்ன வேகமாக சுற்றுதுண்டு. சோலாரில் இருந்து சார்ஜர் கண்ட்ரோலருக்கு லைனாக கொடுத்து, சார்ஜர் கண்ட்ரோலரில் இருந்து நாங்கள் சார்ஜர் கண்ட்ரோலர் இன்புட் லைன் சோலார் லைனை இதுக்கு கொடுத்து, இது பேட்டரி லைன். பேட்டரியிலேருந்து பேட்டரி கொடுத்துருக்குறோம். பேட்டரியில் இருந்து தான் நாங்கள் ஜூபிஎஸ்ஸுக்கு எடுத்துருக்குறோம். ஜூபிஎஸ்லேருந்து அவுட்புட் போகுது. இப்போ பவர் ஒன்லான் இருக்குது. இப்போ கரண்ட் இருக்கிற டைமில் இப்போ நாங்கள் இதை ஒன்றில் விட்டால் இப்போ கரண்ட் ரெக்டாக போய் கொண்டிருக்கும். இப்போ சோலார் லைன் கன்சியூம் பண்ணாது. சோலார் லைன் கரண்ட்டை கன்சியூம் பண்ணாமல் ரெக்டாக மெயின் கரண்ட் போய் கொண்டிருக்கும். சப்போஸ் கரண்ட் பவர் கட் ஆச்சுன்னா ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியாது. உடனே பேட்டரியிலேருந்து கரண்டை எடுக்க தொடங்கிடும். பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுக்க தொடங்கிடும். பேட்டரிக்கு சோலார்லேருந்து சார்ஜ் ஏற தொடங்கிடும். பகல் டைம் நாங்கள் போட்டோம்னா நார்மலாக பின்னேற மட்டும் பவர் கட்டுண்டாலும் ஒஃப் ஆகாமல் பாவச்சு கொண்டு இருக்கலாம். டிவி ஃபேன் எல்லாம் வேலை செய்யுது, பிரச்சனை இல்லை. இப்போ இதில் சின்ன சதுரமாக பாக்ஸ்மாக வெட்டி இதில் ஃபேனை போட்டி இருக்கிறேன். அதனால் ஜூபிஎஸ் ஹீட் ஆகுது இல்லை, நல்லா அவுட்புட் வருது. இப்போ இது புது பேட்டரி தான் போட்டேன் நாங்கள். இது புது ஜூபிஎஸ் பேட்டரி. அது மாதிரி கார் பேட்டரி பாவிச்ச பேட்டரி தான். ஆனால் இப்போ பழுதாக இல்லை, பாவிச்ச பேட்டரி தான். ஃபேனை இதில் வச்சு பூட்டி இருக்கலாம். உள்ளுக்கு இருக்கிற ஹீட்டான காற்றை இதுக்குள்ள வழியில் வரத்தக்க மாதிரி இதில் வச்சு பூட்டி இருக்கலாம். இதில் வட்டமாக ரவுண்டாக வட்டி இதில் வச்சு பூட்டி இருக்கலாம். அப்போ தான் உள்ளுக்கு இருக்கிற ஹீட்டான காற்று வழியில் வரும் பாருங்கள். இதான் நாங்கள் பேட்டரிக்கு கொடுக்குற லைன். இதை சைட்டால் எடுத்துருக்கிறோம் வழியில். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 9:30 பவர் கட் ஆகிட்டு ஏரியாவில் ஒரு இடத்துலையும் கரண்ட் இல்லை.
நம்மளோட வீட்டை மட்டும் பாருங்க லைட் எரியுது, எத்தனை லைட் எரியுது பாருங்க. அதில் எரியுது, அங்கே எரியுது பாருங்க, மொத்தத்தில் எரியுது. உள்ளுக்க போய் காட்டுறேன் பாருங்க. பாருங்க மெயின் ஜூச்சில் பவர் வருது, கோடக்கு பாருங்க லைட் எரியுது பாருங்க. இதான் கிச்சன் லைட் போடுறேன் பாருங்க. எல்லா இடம் லைட் எரியுது.